ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கிளாஸ் வந்து 30 டே கிளாஸு, ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிளாஸ் 19 நம்ம செக்குடு டிசைன் தான் பார்க்க போகிறோம். செக்குடு டிசைனில் நான் ஆல்ரெடி பாக்ஸ் போட்டு பாக்ஸில் இப்போ லைன் போடுறேன். லைன் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி செக்குடு போட்டுக்கோங்க. செக்குடு போட்டுக்கிட்டிங்களா? இப்போ வந்து அகைன் நீங்கள் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் வேகமாக போடுறேன், அதனால் கொஞ்சம் அன்ஈவனாக இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக போடுங்க. இப்போது இந்த 2 லைன்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல டாட் வைங்க. நான் ஆல்ரெடி டாட்லாம் எப்படி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாதுங்கிற வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோலாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒர்க் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்கள் எல்லா செக்குடுலேயும் பாக்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக போட்டிங்களா? இப்போது இந்த லைனில் வந்து ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸும் எப்படி போடணும் அப்படின்னு நான் குரூப்பில் போட்டிருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இது போல் எல்லா ஹம்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஹம்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஃபில் பண்ணணும். இப்போது இந்த லைன் போட்டிருக்கேன், இந்த லைனுக்கு மேலே மட்டும் ஹம்ஸ் போடுங்க. இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். எப்படி முடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் அந்த செக்குடு லைன்ஸில் ஒரு பக்கம் மேலே இருக்க பக்கம் மட்டும் ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணணும். கீழே இருக்க பக்கமும் ஹம்ஸ் போடக்கூடாது. இப்போது இந்த வைன்ஸு நான் ஆல்ரெடி எப்படி வைன்ஸ் போடணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த வைன்ஸ் வந்து இதில் போட்டுக்கணும். நீங்கள் செக்குடு சின்னதாக போட்டிருந்தா ஒரு வைன்ஸ் மட்டும் இப்படி வச்சு ஃபில் பண்ணலாம். பெரிய செக்குடாக போட்டிங்கன்னா 3 வைன்ஸும் போடலாம். அது உங்கள் விருப்பம்தான். வைன்ஸ்லாம் எப்படி போடணும் நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவும் சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா டிசைனுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு நேம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வைன்ஸும் போட்டுக்கலாம், இல்லை 3 வைன்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செக்குடு, இது கொஞ்சம் குட்டி குட்டி செக்குடாகவே போடுங்க. இந்த பாக்ஸ் போட்டாச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி போட்டு இந்த இடத்துல வைன்ஸ் மாதிரி போட்டு அகைன் கொண்டு வரணும். இங்கே திரும்ப இப்படி கொண்டு வரணும். நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கவனித்தாலே உங்களுக்கு புரியும். வைன்ஸ் மாதிரி போட்டு அகைன் நீங்கள் கொண்டு வரணும். போட்டாச்சுங்களா. இப்போது அது போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வைன்ஸ் போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வைன்ஸ் போடணும். நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கவனித்தாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் என்னோடய வாய்ஸை கூட மியூட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. இப்போ இந்த செக்குடில் நான் போட்ட டிசைனே தான் நீங்களும் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச டிசைன், எனக்கு பிடிச்ச டிசைன் நான் போடுறேன். உங்களுக்கு வேறு டிசைன் போட விருப்பமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த டிசைனை போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணலாம். எந்த டிசைன் உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போது இந்த வைன்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, இந்த சென்டரில் ஒரு டாட் வைக்கணும். சென்டரில் டாட் வச்சாலும் வைக்கலாம், இல்லை இந்த வைன்ஸில் டாட் வச்சாலும் வைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.